ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா, நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறமா சொரக்காய், பாட்டில் கார்டு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் அகைன் அந்த அப்பாவோட ஹெல்த் ரிலேட்டடாக தான் நான் இன்னைக்கு எனக்கோடைய குக்கிங் இருக்க போகிறது. நேத்திக்கு வந்து அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டதோட எஃபெக்ட் இன்னைக்கு ரொம்பவே அப்பா வந்து வெரி கம்ஃபர்டபுள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு தலிகை பண்ணி கொடுத்துட்டாக்கா 1 or 2 daysல ஹி வில் பி ஆல் ரைட். ஸோ அதனால இன்னைக்கு அதுக்கு மாதிரி ஒரு தலிகை இன்னைக்கு பண்ணிக்கலாம். என்னன்னு தெரியல, வியூஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து. நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா என்னன்றத கொஞ்சம் சொல்லுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் சொல்றது வந்து நிறைய பேசுறேன் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் கஷ்டம். நான் பேசுறதுக்காக தான் வச்சிருக்கேன். பல தடவை ரிப்பீட்டேஷன் சொன்னேன்னா அது போர் அடிக்கும். ஸோ அதனால முடிஞ்ச மட்டும் நான் கம்மியா பேசுறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு உண்டான மெனுக்குள்ள போலாம் வாங்கோ. ஸோ இன்றைக்கு உண்டான காய்கறிகள் என்ன ஃப்ரிட்ஜில் இருந்ததோ அதை எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கு உண்டான ஒரு தலிகை, ஒரு சிம்பிள் தலிகையாக தான் இருக்க போகிறது. ஸோ வாங்கோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை அடுப்பை ஆன் பண்ணிவிடுறேன். இது வந்து பாட்டில் கார்டு எடுத்துட்டுருக்கேன். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா அப்புறமா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து குட்டி குட்டியாக கத்திரிக்காயை 4 கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை நம்ம வந்து பருப்பு போட்டு அப்படியே நைஸாக கடைஞ்சுன்றலாம். ஸோ இதுக்கு உண்டான பாசிப்பருப்பை வந்து வறுத்துன்றலாம். யூஸ்வலி இந்த மாதிரி பருப்பு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கூட்டு பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அலம்பிட்டு பண்ணுங்க. வீடே மணக்கிற மாதிரி வாசனை வரும். இதை கம்ப்ளீட்டாக வறுத்துட்டு அலம்பி எடுத்துன்னு வரேன். ஸோ நான் இப்போ அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். சின்ன பாட்டில் கார்டு தான் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா குட்டியாக 2 தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம், குட்டி வெங்காயம் தான். ஸோ தட் ஒரு 4-5 தோலை உரித்து போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். காரப்பொடி, தனியாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். அதே போல் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குண்டான ஜலத்தை குத்திடுவோம். ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு, இல்லைன்னா ரொம்ப நீர்க்க போயிடும். இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். ஸோ நல்லா வெந்துடுத்து. நான் இதை வந்து இதால் வச்சு மசிச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். ரொம்ப ஷேப்லெஸ்ஸாக மசிக்கக்கூடாது. கொஞ்சம் பருப்பு, காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிளெண்ட் ஆகிற மாதிரி. அந்த ஜலம் வந்து கொஞ்சம் கெட்டி ஜலமாக இருக்கணும், அவ்வளோதான், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுறதா, கொஞ்சம் காய் இருக்குது, கொஞ்சம் தக்காளி தெரியறது. ஸோ இது இந்த அளவுக்கு மசிச்சுண்டா போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து வானொலி வச்சுருக்கேன், அது மசிச்சுன்ட்டேன். ஜென்ரலாகவே இந்த மாதிரி பருப்புக்கெலாம் வந்து நீங்கள் நெய் குத்தி தாளிச்சல் அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணலாம். அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு மாத்திரம்தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ நெய் நல்லா சுட்டு உருகிடுத்து. இப்போ நான் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். வாசனைக்கு பேடிகை சில்லி
கொஞ்சம் பெருங்காயம், கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காயிலேருந்து ஒரு வாசனை வரும். அந்த நல்ல வாசனை வர நேரத்தில் அந்த நெய்யும் கொப்பரை தேங்காயும் பொரியறச்ச நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ நம்ம வந்து இந்த கடைஞ்சி வச்ச பருப்பு காயை வந்து எடுத்து இதில் போட்டுன்ட்டு கொத்தமல்லி தழை போட வேண்டியதான். ஸோ இப்போ நல்ல வாசனை வருது. நான் இந்த பருப்பை இதோடு சேர்த்துட்டுறேன். ஸோ இது நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் சப்பாத்திக்குமே தொட்டுக்கலாம், சாத்துக்கு தொட்டுக்கலாம், பிசைஞ்சிக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி தழை தாராளமாக போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வெறும் சப்பாத்திக்கு மட்டும் இதை போட்டுக்கணுன்னா இதோட அந்த கல்பாசின்னு ஒன்று வரும் இல்லையா, கருப்பாக, அதையும் இதோட சேர்த்துலாம் அவ்வளோ வீடு முழுக்க வாசனையாக இருக்கும். அந்த அளவுக்கு வாசனை கம் டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் போட்டேன்னாலே உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட் வரும். ஸோ தட் இஸ் ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இப்போ நல்லா லேசாக கொதி வந்துடுத்து. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை ஒரு அலம்பிட்டு சாதத்தை வச்சுடுறேன். சாதத்தை வச்சுடலாம். அடுத்தாப்பில் நம்ம கத்திரிக்காய் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சிட்டோம் அப்படின்னாக்க இது எமர்ஜென்சிக்கு இதுதான் என்னை காப்பாற்றும். அதுக்கு நடுவில் ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கதை பார்க்கலாம். சாதம் எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றின்ட்டு கொஞ்சம் சுடட்டும். இது வந்து வறுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னாக்கா, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கசகசா எடுத்துட்டுருக்கேன். வந்து பேடிகை சில்லி ஒரு 4 எடுத்துட்டுருக்கேன், ஒரு 2 குண்டூர் சில்லி எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வறுத்துண்டுலாம். தனியா நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸோ அதே வானலியில் இன்னும் கொஞ்சம் ஒரு சொட்டு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வறுத்ததெல்லாம் இங்கே தனியாக வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்துன்னு வர வேண்டியதான். ஸோ இது இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே இதை கொஞ்சம் பொடிச்சுன்ட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம். ஸோ இதே வானலியில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் குத்திக்கிறேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குத்திருக்கேன். இதை வந்து நல்லா கொஞ்சம் ஜலங்குத்தி விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். ஸோ பார்த்தெல்லாம் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். எண்ணெய் இப்போ சுட்டுருக்கு. இதில் நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன், பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ பூண்டு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச கொஞ்சம் இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுத்து. இதுக்கு மேலே வெயிட் பண்ணணுன்றதில்ல. நல்ல பொடி கத்திரிக்காய், ரொம்ப சின்ன கத்திரிக்காய் கிடைக்குது, இதை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா வதங்கட்டும். இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். சீக்கிரமாக வதங்கும். இந்த எண்ணெயிலே இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்.
ஸோ இப்போ கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இப்போ நான் புளிஜலம் குத்தின்றேங்க. நல்லா இது மூழ்கி கம்ப்ளீட்டாக சாஃப்டாக குக் ஆகணும். நான் இதை வந்து மூடி வச்சு விட்றேன். பெரிய அடுப்பில் மாற்றின்ட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியட்டும்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே அப்படியே சாஃப்டாக ஆகிடுது. அப்படியே ஆல்ரெடி பிஞ்சு கத்திரிக்காய் தான், ரொம்ப நேரம் அப்படியே இது ஆகணுன்றதில்ல, சாஃப்டாக ஆகிடுது. அப்புறமா விண்டுக்க ஆரம்பிச்சிடும் கத்திரிக்காய். ஸோ இப்போ அரைச்சி வச்ச விழுது அதோட சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய், தக்காளி, சாமான்கள்லாம் வறுத்துண்டது எல்லாமே வந்து பச்சை வாசனை போய் தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் அப்படி இதுவாகணுன்றதில்ல, பட் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுலேருந்து. அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் கத்திரிக்காய்க்குள்ளேயும் போய் இந்த உப்பு காரங்கள்லாம் இறங்கும். ஸோ மிக்சிலையும் கொஞ்சமாக ஜலம் குத்திட்டு கலக்கி குத்தின்ட்டேன். இப்போ இதை திருப்பி மூடி போட்டு குக் பண்ணால் தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம தக்காளியும் அரைச்சி விட்ருக்கோம், புளி ஜலம் போட்டிருக்கோம். கத்திரிக்காயெலாம் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஸோ இப்போ நான் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டேன். ஈவன் நான் இப்போ இந்த தேங்காய் பாலை குத்தின கையோட சின்ன அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். திக்காக தேங்காய் பால். சில நேரங்களில் நான் வந்து தேங்காய், சோம்பு, கசகசா, வத்த மிளகாய் அதெல்லாமும் அரைச்சி குத்தி ஒரு டைப் பண்ணுவேன். தேங்காய் பால் குத்தியும் பண்ணுவேன். ஸோ உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ஒரு சொட்டு, அப்போ தேங்காய் பால் குத்தின கூட பேலன்ஸ்டாக ஆகிடும் டேஸ்ட்டு. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக உப்பெல்லாம் போட்டேர் அப்படின்னாக்கா தேங்காய் பால் குத்தினோடனே இன்னும் கம்மியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பு சின்னதுலேயே இருக்கட்டும், மூட வேண்டாம். ஸோ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுத்து. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுத்து. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி உண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், அப்புறமா பாட்டில் கார்டு, பருப்பு கடையல், அதுக்கப்புறமா சின்ன சின்ன கத்திரிக்காய் போட்டு ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு, தயிர். ஸோ இன்றைக்கு உண்டான வெரி சிம்பிள் தளிகை ரெடியாக எடுத்து. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.